அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஓம் சங்கலிங்காய நமக. புல்லூர் கிராமத்தில் அமர்ந்திருக்கும் சமரசுத்த சத்திய சன்மார்க்க சங்க மகா அறக்கட்டளை சித்திரப்படம் ஆசிரமத்தின் நிர்வாகி கோவலம் சிந்தனை துணிகளோட தொழில்கள் பதிகங்கள். இன்றைய பதிப்பு இறைவாயனை மறுபடியும் பிறக்க வைக்காதே, செய்த பாவமெல்லாம் தீரும் முன்னே இறக்க வைக்காதே, ஈனப்பிறவியாய் என்னை மீண்டும் இந்த பூமியில் படைக்காதே, இன்னலும் துன்பமும் கஷ்டமும் கொடுத்து வேடிக்கை பார்க்காதே, எது நடந்தாலும் உன் செயல் என்று இருக்கின்றேன் ஐயா, இறக்க வைத்து என்னை மேல்நிலைக்கே ஏற்றிடப்பாரையா. மீண்டும் மீண்டும் அன்பர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் அருளுள்ளம் கொண்டவர்களுக்கும் இறை நாட்டம் உடையவர்களுக்கும் அறிவு தெளிவு விளங்கிய நண்பர்களுக்கும் அடியேன் சொல்லுவது என்னவென்றால், எந்த ஒரு ரூபத்தில் எந்த பதிகம் சொன்னாலும் சரி, எதை சிந்தித்தாலும் சரி, என்னுடைய அறிவு கடைசியில் இறைவனை அடைய வேண்டும், நம் கர்ம வினைகள் தீர வேண்டும், ஊழ்வினை ஒழிய வேண்டும், இந்த சிற்றின்ப உலகத்திற்கு மீண்டும் வந்து பிறக்கக்கூடாது, பேரின்ப உலகத்தை அடைய வேண்டும், ஆனந்த பெருவெளியில் ஆண்டவனோடு கலக்க வேண்டும் என்ற கருத்தில்தான் என்னுடைய எண்ணங்கள் வார்த்தைகள் சொல்லி முடிவு வந்து நிற்கும். காரணம் என்ன என்றால், எனக்கு இறைவன் பிறவிகளின் விவரங்களை எல்லாம் திரைப்படம் போல போட்டு காட்டியிருக்கிறார். எத்தனை பிறவிகள் எடுத்தேன், அதில் என்னென்ன பாவ புண்ணியங்கள் செய்தேன், எதை செய்ததால் இந்த பிறவியில் என்னுடைய பிறந்த ஊரிலிருந்து வசதிகள் எல்லாம் அழிந்து வெளியே வர வேண்டியதாயிற்று, எந்த பாவத்தினால் தலைப்பிள்ளை தண்ணீரில் இருந்தது, எந்த ஒரு பாவத்தினால் காரணத்தினால் இன்னொரு பிள்ளை இறந்தது, எந்த ஒரு காரணத்தினால் இப்போது பார்வை இல்லாத இருக்கிறேன், எந்த ஒரு காரணத்தினால் குடும்பங்கள் எந்த ஒரு வகையிலும் பொருளாதாரத்திலே தேராமல் இருக்கிறது, இப்படி எந்த ஒரு புண்ணியத்தினால் இப்போது இந்த நிலைமையிலும் ஒரு நாளைக்கு ஒரு 50 மக்களுக்கு உணவளிக்க முடியாத ஒரு தருமைச்சாலையிலே அமர்ந்து நடக்க முடியாத வாய்ப்பு இறைவன் கொடுத்திருக்கிறார். இது பாவ புண்ணியங்களுக்கு காரணம் என்ன என்பதெல்லாம் அழகாக காட்டியிருக்கிறார். மேலும் மனிதனாக பிறந்த நாம் அந்த வினையை அறுத்து கொள்வதற்கும் இறைவனை அடைவதற்கும் எதுதான் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அடியனுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார் இறைவனே. அடியேன் வல்லற்பெருமான் கொள்கையில் சன்மார்க்கத்தில் சென்று வல்லற்பெருமானுடைய கருத்துக்களை அறிந்து கொண்டது தனி. அனைத்து மகான்களும் திருமுறையிலிருந்து அனைத்து மகான்களுடைய வாசகங்களையும் பார்த்து புரிந்து கொண்டது அது வேறு. சங்கரலிங்க சுவாமியால் ஆள்விட்டு அழைத்து ஆட்கொள்ளப்பட்டு அவருக்கு 10 ஆண்டு காலங்கள் அவர் இருக்கும் காலத்திலேயே துண்டு செய்து அவருக்கு உணவு சமைத்து போட்டு அவருக்கு குளிப்பாட்டி அவருக்கு கால் கழுவி விட்டு அவர் கையால் சாப்பிட்டு அடியனுடைய கையால் அவருக்கு சாப்பிட்ட போட்டு எவ்வளோ கிடைக்கக்கூடாத ஒரு பெரும் பாக்கியம். ஒரு மகானுடைய அருள் தொண்டு செய்யக்கூடியது கிடைக்கிறது ரொம்ப கடினம்.
பொருளாதாரத்திலும் உலகிலும் எனக்கு பலவிதமான நஷ்டங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் சோதனைகளும் பல வகையிலே பொருளாதார அழிவும் குடும்பம் சுகமில்லாத ஒரு நிலையும் ஏற்பட்டாலும் கூட இதுவை நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப என் மனதிற்கு ஒரு ஆறுதலாகவும் தேர்தலாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். காரணம் என்னவென்றால் கோடி கோடியாக சம்பாதித்து வைத்தவர்கள் கூட கடைசியில் எடுத்து போகக்கூடியது எதுவும் கிடையாது. இங்கே போட்டுவிட்டு தான் சென்று விடுகிறார்கள். ஆனால் புண்ணியம் மட்டும்தான், தர்மம் மட்டும்தான், தவம் மட்டும்தான் நம் உடல் சூக்கும சரீரத்திற்கு துணையாக வரும் என்பதை இறைவன் எனக்கு அழகாக காட்டியிருக்கிறார். அந்த புண்ணியமும் பாவமும் வாழ்க்கையில் அமைந்து நம்மை வழிநடத்துவது அந்த உணரும்படியான ஒரு அறிவையும் கொடுத்திருக்கிறார். இணையளவு கூட நாம் செய்கிற பாவங்கள் தான் வட்டி போட்டு நமக்கு இப்போது உடம்பாகவும் வாழ்க்கையாகவும் அமைகிறது. அதை போலவே நாம் செய்த புண்ணியங்கள் தான் வட்டியிட்டு நமக்கு இந்த பிறவில் வாழ்க்கையாகவும் நன்மைத்தீமைகளாகவும் அமைகிறது என்பதை தெளிவாக காட்டியிருக்கிறார். ஆகினால்தான் என்னுடைய சொற்பொழிவிலோ என்னுடைய உபதேசமோ என்னுடைய கருத்தோ இடைவிடாமல் இந்த அழியும் சிற்றின்ப விவகாரத்தை பேசாது. கதைகளையும் பேச எனக்கு பிடிக்காது. திருவிளையாடல் என்றும் கந்தபுராணம் என்றும் ராமாயணம் என்றும் பாரதம் என்றும் ஹரிச்சந்திர புராணம் என்றும் கதைகளை மட்டும் படிப்பதால் எந்த பயனும் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய கருத்துகளின்படி வாழ்வதற்காகத்தான் அந்த காலத்தில் அதை எழுதி வைத்தார்கள். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய மக்களோ அந்த கதைகளை படித்துவிட்டு அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கவும், அவர்களுக்கு சடங்கு செய்யவும், அவர்களுக்கு இவர்கள் சடங்கு செய்கின்றார்கள். மனிதர்கள் இப்படி போய்கொண்டிருப்பதைத்தான் ஞானிகள் மறுக்கின்றார்கள். இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லாத மூடப்பழக்கம். நீ மனிதனாக வாழ்வதற்கு கற்றுக்கொள். அப்போதுதான் உன்னுடைய வினைகள் அருள், குற்றங்கள் பாவங்கள் ஜென்மத்தில் உள்ள ஊழ்வினைகள் ஒழியும். நீ ஆண்டவனுடைய அருளை பெற முடியும் என்பதுதான் வள்ளற் பெருமான் சொன்னதும் சங்கரலிங்க சாமி சொன்னதும் அனைத்து மகான்களும் சொன்னதும். ஆகினால் இந்த பதிகத்தில் எந்த துன்பத்தை நீங்கள் கொடுத்தாலும் பரவாயில்லை, என்னை இந்த பூமியிலே வரவழைக்காதீர்கள், என்னை உங்களோடு பேரின்ப உலகத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று இந்த பதிகத்தின் விளக்கம்.